இன்னொரு கேள்வி இருக்கு சார். இந்த ஒரு தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா, திமுக, அதிமுக போன்ற கட்சிகளுக்கு ஒரு படிப்பினையா இருக்கும் அது. ஏன் அப்படின்னா, ஒரு சமூகத்துக்கு ஒரு இளைய சமூகத்துக்கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அரசியல நீங்க பிரிச்சு வச்சுட்டு சினிமா மோகத்தையே காமிச்சு பொது பிரச்சனைய நீங்க மட்டுப்படுத்தி வச்சுருங்க. அந்த சினிமா மோகமே உங்களுக்கு ஒரு நாள் பிரச்சனையா வந்து நிக்கும்ன்றத வந்து இந்த இடத்துல திமுகவும், அதிமுகவும் புரிஞ்சுக்கணும். ஆமா, தப்பு பண்ணிட்டாங்க. பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து மாணவர்களுக்கு வந்து அரசியல் போதிய அளவுக்கு சொல்லிக் குடுக்கல. இன்னைக்கு படத்து மூலியமா தான் அத தெரிஞ்சுக்கிட்டாங்க. விஜய் மூலியமா தெரிஞ்சுக்கணும்னு பண்றாங்க. ஆனா, அவரு குடுக்குறது வந்து ஒரு சினிமேட்டிக் வெர்ஷன் ஆஃப் பாலிடிக்ஸா இருக்கு. எல்லா சினிமா வசனம், சினிமா மாரியே இருக்கு. சினிமா அரசியல் ஆகாது, அரசியல் சினிமா ஆகாது. 2மே வேற வேற. சினிமான்றது வந்து ஒரு என்டர்டெயின்மென்ட். இப்போ உதாரணத்துக்கு சினிமால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 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 நாசகார செயல் நடக்குது அப்படின்னா, வில்லன் போய் அத தடுப்பார். நிஜ வாழ்க்கையில அப்படி கிடையாது. ஹீரோ சார். மன்னிக்கணும். ஹீரோ போய் தடுப்பார். வில்லன் செய்வாரு, ஹீரோ போய் தடுப்பார். மன்னிக்கணும். இதே ரியல் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, அது நடந்திருக்கும். அது எப்படி சரி செய்ய போறாங்க, அது எப்படி தவிர்க்க போறாங்கன்றது தான் வேற. 2த்துக்கும் நெறைய விஷயம் இருக்கு. அங்க எல்லாமே கட்டுப்படுத்தப்பட்ட கட்டமைப்புல காட்சிகள் படமாக்கப்படும். இங்க அப்படி இல்ல. இது என்ன நடக்கும் அடுத்த நிமிஷம் தெரியாது. அதனால அந்த அந்த கம்பேரிசன் அப்ப என்ன பண்ணணும்னா, ஸ்கூல்ல வந்துட்டு இவங்க வந்து இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் சப்ஜெக்ட்டை இன்னும் நல்லா ஆக்டிவா ஆக்கணும். அரசியல்னா வந்து எம்எல்ஏனா யாரு, கவுன்சிலர்னா யாரு அப்படின்றத இன்னும் நல்லா சொல்லிக் கொடுக்கணும். ஏன் தேர்தல் முக்கியம், எதனால ஓட்டு போடணும், அந்த ஓட்டோட முக்கியத்துவம் என்ன, இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப படிப்புலேருந்து தள்ளி போயிடுச்சு வெளியில். அதெல்லாம் திருப்பி எடுத்து வந்து இந்த ஸ்கூலில் இந்த 10th +1 +2 இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து மாணவர்கள் ஓட்டு போட்டு அவங்களோட கிளாஸ் லீடரை தேர்ந்தெடுக்கிற மாதிரி கொண்டு வரும். அதாவது டீச்சருக்கு பிடிச்ச பையன் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தவன் லீடர், கிளாஸ் லீடர். மார்க் எடுக்கிறவன் ஃபஸ்ட்டு மெரிட் கார்டு ஹோல்டர், ரேங்க் ஒன் டசன்ட் பிகம்ஸ் லீடர். லீடர் இஸ் டிஃப்ரெண்ட், படிப்பு இஸ் டிஃப்ரெண்ட். இப்போ நித்யானந்தா இருக்கிறாரு, அவர் நம்பர் 1 சாமி கிடையாது, ஆனால் லீடர். என்னோட மடத்துக்கு வரவங்க என்ன ஃபாலோ பண்ணுறாங்களா, வேலைக்கு போகிறீங்களா, உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக போயிருமேடா, தனியாக அதாவது ஒரு விஷயம் இருக்குல்ல நித்யானந்தாக்கு. அது மாதிரி இந்த ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிறவங்கன்றது அவங்க படிக்க பிறந்தவர்கள், படிக்கட்டும் தப்பு இல்லை, அவங்களுக்கு அது வருது. லீடருன்றது வேறு. இந்த படிக்கிற பசங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, படிக்கிற பசங்க கூட தான் சேருவாங்க. இந்த லாஸ்ட் பேங்க் ஃபெலோ கூட சேர மாட்டான். ஏய் போடா அப்படின்னு இவன் அவனை பார்த்தாவே வெறுப்பான். ஓ 98 டிகிரியா நீ, சரி விடு பரவாயில்ல இருக்கட்டும். அப்போ லீடருன்றது அப்படி இல்லை, இந்த 98 சேர்க்கும் வலிக்கும். ஏய் வா கேன்டீனுக்கு போகலான்னு கூப்பிடுவான். கேன்டீன்லேயே உட்காந்துக்கிறான் பாருங்க, கிளாஸுக்கே போவான், அவனை கூப்பிட்டு கிளாஸுக்கு போகலாம் வாங்குவான். அப்போ இதுதான் இந்த நடுவில் இந்த லீடர் இருக்கா பாருங்க, லீடர் தான் சரி செய்ய முடியும். ஆனால் நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா படிக்கிறான் அதனால் அவனே லீடரு, மாஸ்டருக்கு டெய்லி குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் பயங்கரமாக வைக்கிறான் அதனால லீடரு. அப்படி இருக்கக்கூடாது. மாணவர்கள்கிட்ட வந்து இந்த +1 +2 அப்போ எலெக்ஷன்ஸ் நடத்தி அவங்களுக்கு உண்டான லீடரை வந்து அவங்க ஓட்டு போட வைக்கும். ஒரு எம்எல்ஏ எதுக்கு இருக்கணும், ஒரு கவுன்சிலர் எதுக்கு இருக்கணும், ஒரு சிஎம் எதுக்கு இருக்கணும், பிஎம் எதுக்கு, அந்த ஒரு புரிதலே இல்லை. அது என்ன ஆகுனா பசங்களுக்கு வந்து இந்த இது இருக்கும் இல்லையா, இப்போ அவர் வந்து அவங்க அப்பா பணக்காரர் அப்படின்ற மாதிரி இருப்பான், ஒருத்தர் ஏழை இருப்பான். இதெல்லாம் வைக்கும்போது என்ன ஆகுனா, அந்த பிரச்சாரர் அந்த பணக்கார வீட்டு பையனை நிற்கிறான்னா அந்த குழந்தை போயிட்டு இன்னொரு குழந்தைகிட்ட கேட்கும், ஓட்டு கேட்கும். அப்பா எனக்கு போடுனா, நீ என் கூட பேசவே மாட்டேன், ஃப்ரெண்டே இருக்க மாட்டேன், நான் எப்படி உனக்கு ஓட்டு போடுறேன், இவன் கேட்பான். அப்போ கம்யூனிகேஷன் ஸ்கில் செட், அதாவது அரசியல்னால் இறங்கி போகணுன்றது அடிப்படை வருதா ஃபஸ்ட்டு. 2வது சரி நான் உனக்கு ஓட்டு போடுறேன், நீ எனக்கு என்ன பண்ணுவேன். இப்போ பாரு, பிடி டீச்சர் வந்து கிளாஸை வந்து எப்போ பார்த்தாலும் மேக்ஸ் மாஸ்டர் எடுத்துக்கிறாரு, இது நிற்கணும், உன்னால் முடியுமா. அந்த குழந்தை கேட்குறது நியாயம், விளாடுறது வாரத்துக்கு ஒரு நாள். இந்த மேக்ஸ் வாத்தியார் என்ன பண்ணார், அந்த பிடி பீரியடை எடுத்துக்கிறாரு. அப்போ அந்த குழந்தை கேட்குறான், சரி நம்ம பேசுவோம். ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு முரண் வரும் மாணவர்களுக்கும் டீச்சருக்கும். நான் என்ன சொன்னால் அது ஆரோக்கியமான முறையில் வரட்டுமே. நீங்கள் இதெல்லாம் பண்ணாதான் தானே அவன் பொழுதுக்கும் செல்ஃபோனை வச்சு நோண்டிக்கிட்டு இருக்கான், ஏதோ பண்ணுறான், கஞ்சான்றாங்க, கலாச்சார சீர்கேடு எவ்வளோ நடக்குது. ஆனால் அந்த தேர்தல் நடத்துங்க. இல்லை அந்த மாணவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட லீடர் சரியில்லையா, பிரின்சிபாலுக்கு அதிகாரம் என்ன, அந்த பதவியிலேருந்து இறக்கிட்டு அடுத்து அதிகமாக யார் ஓட்டு வாங்கினாங்களோ அவங்க வில் பிகம் த நியூ லீடர். வேலை முடிஞ்சுது. அப்போ என்ன ஆகுனா அவங்களுக்கு ஓகே, தேர்தல்னா இருக்குது அப்படின்னா அந்த டெம்பர்மெண்ட்டை நம்ம அங்கேருந்து எடுத்துகிட்டு வரோம். அடுத்து காலேஜ் போகும்போது காலேஜில் இன்னும் பிரம்மாண்டமாக நடக்கும், யூனியன் எலெக்ஷன்ஸ் கேட்கவே வேணாம். அதுக்கப்புறம் அது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுனா என்ன பண்ணணும், ஒரு ஈடுபடுத்திக்கும். அந்த சின்ன வயசில் அந்த அரசியல் புரிதல் இல்லை என்ன ஏதோ அந்த ஒரு வரல, அவன் இப்போ பார்த்தோன்னா புத்தக புழுவார்கள் செல்ஃபோனையும் வச்சு நோண்டிக்கிட்டு இருக்கிறான்னா எனக்கு தெரியல. அங்கே தப்பு பண்ணியிருக்கணும், அதை திருப்பி ரிவைவ் பண்ணு.
இல்லை அந்த இதெல்லாம் தாண்டி லீடர் அப்படின்றது ஒரு சினிமாவை பார்த்து இப்படி தான் ஒரு லீடர் இருக்கணுன்ற ஒரு அசம்ஷனுக்குள்ளே ஒரு ப்ரிசம்ஷனுக்குள்ளே போயிடுறாங்களா ஜனங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ காமராஜர் ஐயாலாம் இருந்தார், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தார். ஒரு பெருசாக அவருக்குன்னு ஒரு பெரிய ஒரு ப்ரொமோஷன் நெட்வொர்க்கோ இல்லை அவர் பெருசாக பேசுகிற அளவுக்குலாம் அப்போதைக்கு யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் முன்னாடி அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் வரைக்கும் வந்தார், பிரதமர் தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு அந்த விஷயங்களை கொண்டு வந்தார்ல. அந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டிக்குள்ளே சோஷியல் கனெக்டிவிட்டிக்குள்ளேயே நம்ம பசங்களை விடலையே அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. சோஷியல் கனெக்டிவிட்டி, லீடர்ஷிப்பு. நான் வந்து எனக்கு தோன்ற ஒரு 2 சின்ன எடுத்துக்காட்டுகள், அதாவது குழந்தைகளுக்கும் புரிகிற மாதிரி எடுத்துக்காட்டும் நம்ம சொல்லணும். நான் ஃபுட்பால் விளையாட போகும்போது, இப்போவும் போவேன், ஃபுட்பால் விளையாட போகும்போது டீம்லாம் இருக்கிறாங்க, நிறைய டீம் இருக்குது. அது ஷாங்கின்னு ஒருத்தர், சங்கர் நாராயணன், ஒரு சுருக்கமாக, அதாவது கோபின்னு இருக்கா, கோபி அப்படி ஸ்டைலாக கூடுவாங்கலாம், அதை ஷார்ட்டாக. ஷாங்கி என்ன பண்ணுவாங்களான்னா, ஒரு டிஃபெண்டர் ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ண, ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுறது டிஃபெண்டர். நல்ல டிஃபெண்டரை போட்டுட்டு ஷாங்கி சொல்லுவாங்க, யூ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு. உன்னை தாண்டி பந்தா யாரும் எடுத்துன்னு போகக்கூடாது. நான் உனக்கு என்ன சொல்லணும்னு நான் சொல்ல வேண்டியது, நான் உன்னை நம்புகிறேன், ஐ ட்ரஸ்ட் இன் யூ, யூ ஆர் மோர் தென் தட், யூ ஆர் கேப்பபிள், நீ பார்த்துக்க சொல்லிவிட்டு டிஃபெண்டருக்கு பின்னாடி நீ பார்ப்பல, உன் ரோல் அது. அங்கேருந்து பாலை ரிசீவ் பண்ணி விங் ஆடி மேலே போய் நல்லா ஸ்கோர் பண்ணுவேன். அப்போது யூ பி அன் எக்ஸாம்பிள். ஒன்று, யூ செட் அன் எக்ஸாம்பிள், தென் யூ இன்ஸ்பயர், வெதர் இட் இஸ் ஃபுட்பாலோ சின்ன விஷயமோ அந்த மாதிரி. ஸோ ஒரு கேப்டனுன்றவங்க ஃபுட்பாலில், கிரிக்கெட்டில் அந்த மாதிரி இருக்கும். அதேமாதிரி என்னோடய பிரதர்ன்லா அவர் சுரேந்தர் சொல்லிட்டு, அவர் இந்த கார்ப்பரேட் கிரிக்கெட்டெல்லாம் விளாட போவார். அவர் கிரீஸில் நிற்கிறாருன்னா அந்த டீம் வந்து தோக்க கஷ்டம். லெக் சைட்லலாம் மனுஷன் 6 அடிச்சா போலன்னா சாந்தம் கிரவுண்டில் வச்சா வெளில போய் விழும் பால், அப்படி பார்ப்போம். அது என்னென்னா அந்த லீடர்ஷிப்பு ஸ்போர்ட்ஸில் கூட இருக்கும். இதுக்கு வந்து நம்ம ஒலிம்பிக்கு போனோம், நேஷ்னல் கேம்ஸ் போனோம்ல, சின்ன சின்ன விஷயத்துக்கு இருக்கும். அப்போ நம்ம பார்க்கும்போது ஓகே இது லீடர்ஷிப்பு இது. அதேமாதிரி என்னோடய பாஸ் பகவான் சிங், இன்டர்ன்ஷிப்லாம் வருவாங்க நிறைய நேரத்தில், கல்லூரிகள்லேருந்து படிக்கிறதுக்கு பெண்கள்லாம் வருவாங்க. என்னை வந்து இன்டர்ன்ஷிப்பு ஒரு 5 பெண்கள் இல்லை 10 பெண்கள்லாம் வந்து மாணவிகளை கொடுத்து நீ போய் பண்ணுவாங்க. அந்த மாணவிகளோட அப்பா இல்லை அண்ணெல்லாம் இல்லை அவங்க அம்மாலாம் வந்திருப்பாங்க. அப்போ கொஞ்சம் அப்படி பார்ப்பாங்க அவங்க, என்ன ஒரு சின்ன பையன் ஒருத்தங்கிட்ட போய் இன்டர்ன்ஷிப் போட்டு அனுப்புகிறாரு, வெதர் மை டாட்டர் வில் பி சேஃப். ஏன்னா பைக்கில் கூப்பிட்டு போவோம், நைட்டில் வந்து சம்டைம்ஸ் அசைன்மெண்ட் ஈவினிங் 8 மணி இருக்கும், 7 மணி இருக்கும், முடிச்சுட்டு வரணும். இல்லை காலையில் சம்டைம்ஸ் வேடந்தாங்கெல்லாம் பறவை கணக்கெடுப்பெல்லாம் போனோம்னா 4 மணிக்கு எழுந்துச்சி போகணும். இப்போது படிக்கிற ஒரு பெண் குழந்தை வந்து அம்மா நீங்கள் விடிக்கிறதால 4:45 மணிக்கு இந்த இடத்துல நில்லுமா, நான் வந்து உன்னை வண்டியில் பிக் பண்ணிக்கிறேன்னு போது இந்த வீட்டில் இருக்கவங்க பதறுவாங்க இல்லையா. ஆனால் என்னோடய பாஸ் வந்து என்னை நம்பி அனுப்புவார். இன்றைக்கி பேசுகிறோம் இந்த ஈவ் டீசிங்கு, மீட்டு மண்ணாங்கட்டி, அதுக்கப்புறமா வந்து ஃபோனில் மெசேஜ் அனுப்பிச்சு இதெல்லாம் இருந்தது. ஆனால் என்னோடய எடிட்டர் வந்து என்ன நம்பினார்னா, என்ன நம்பினார், இந்த பையன்கிட்ட நம்பி, இந்த சீஃப் ரிப்போர்ட்டர்கிட்ட நம்பி இந்த பெண் குழந்தைகளை நம்ம அனுப்பலாம், எதுவும் பிரச்சனை வராது. அப்போது என்னை ஃபஸ்ட்டு அவர் நம்புகிறாருல்ல, அது அவரோட லீடர்ஷிப். அப்போ அந்த அந்த நம்பிக்கைக்கு நான் துரோகம் செய்யக்கூடாதுல்ல. இதெல்லாம் வந்து இது வந்து எப்படின்னா இந்த சோஷியல் கனெக்டிவிட்டி இருக்குல்ல, இதை நீங்கள் பள்ளிக்கூடத்துலேயோ இல்லை காலேஜ்லையோ நீங்கள் இதை பண்ணிங்கன்னா தான் அது வளரும். ஏன் ஒருத்தன் வந்து சிறந்தவனாக இருக்கிறான், அவன் நிறைய மார்க் எடுக்கிறனாலையோ, அவன் நிறைய உடை போட்டுக்கிறனாலையோ, அலங்காரத்தினாலையோ அப்படி கிடையாது. நிறைய விஷயங்கள் சேரணும். ஆங்கில புலமை, பேசுகிற தன்மை, மன்னிச்சு விடுறது, எதிரியை கூட நண்பனாக பார்க்குற தன்மை, பெண்களை தங்கச்சியாக பார்க்குற அந்த தன்மை. ஒரு வீக்கர் செக்ஸ் இருக்காங்க, ஒரு 4 பெண்கள் இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல ஒரு நல்ல ஆண்மகன் இருக்கிறான்னா இந்த 4 பெண்ணும் அங்கே நல்லா இருக்கணும். இன்னும் புரிகிற மாதிரி சொன்னோன்னா அது 4 புள்ளிமான்னு வச்சுக்கோங்க. இங்கே இருக்கிறது வந்து சிங்கமாக இருக்கக்கூடாது, வேட்டையாடுவோம் அதை போயின்னு. இங்கே இருக்கிறது ஒரு யானையாக இருந்தால் அது பாதுகாப்பு. யானை இருக்கும்போது பக்கத்தில் புலி சிங்கம் வராது. இந்த யானைக்கு பாதுகாப்பு எது? யானைக்கு யானை பாதுகாப்பு, யானைனால அந்த 4 மேயிற மான்களுக்கு பாதுகாப்பு. அப்போ எந்த இடத்துல அங்கே இருக்கிற ஆண் மகன் எப்படி இருக்கிறான்றது ரொம்ப முக்கியம். இது மாதிரி அந்த அந்த லீடர்ஷிப்பு, அந்த கனெக்டிவிட்டி இதெல்லாம் வரணும். ஏன்னா ஐ திங்க் நாளைக்கு புதுசாக ஒரு அரசாங்கம் வரப்போகுது. இந்த அரசாங்கம் வந்து இந்த மாதிரி இப்போ சமுதாயத்தில் இன்றைக்கி இளைஞர்கள் வந்து விஜய் அவர்கள் நிறைய பேர் ஈர்க்கப்பட்டிருக்காங்க. அது முதல் வெற்றி. நிறைய பேர் அரசியல் பேசுகிறாங்க, அது 2வது வெற்றி. இன்னொன்று, இந்த நம்ம ஸ்கூல் பள்ளிக்கூடங்கள்லையும் காலேஜ்லையும் இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் கொண்டு வரோம். மார்க்கு இந்த நீட் எக்ஸாமு, நெக்ஸ்ட்டு அந்த தேர்வு இந்த தேர்வுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே போயிட்டு வி லாஸ்ட் அதர் டேலண்ட் எல்லாத்தையும் இழந்துட்டோம். பசங்களுக்கு 10 வார்த்தை பேச தெரில, பழக தெரியல, சோஷியலைஸ் பண்ண தெரில, லீடர்ஷிப் குவாலிட்டி சுத்தமாக இல்லை.
சொந்த அண்ணன் தம்பியே ஈகோ பார்க்குறான். அப்புறம் அப்பா அம்மாவை கூட வச்சு வைக்கிறது கிடையாது. இது 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 சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை இல்லையா? ஏன்னா நீங்கள் வந்து இன்னைக்கு அவங்களுக்கு வயசானவொன்னே விட்டுடுறீங்களே, அவங்கள எடுத்துகிட்டு போய் அங்கே சேர்க்குறீங்க இங்கே சேர்க்குறீங்க. அவங்க என்றைக்குனா ஒரு நாள் உங்களை சுமையாக பார்த்து இருந்தா நீங்கள் இன்றைக்கி ஆளாக இருப்பீங்களா? இந்த கேள்வி ஒவ்வொரு இளைஞனுக்கு இன்றைக்கி நம்ம மனசில் விதைச்சாதானா நாளைக்கு இன்றைக்கி நீங்கள் பண்ணுறது நாளைக்கு உங்கள் புள்ள உங்களுக்கு பண்ண மாட்டேன்றதுக்கு என்ன கேரண்டி? இது சமுதாயத்தோட பிரச்சனை இல்லையா? இதுக்கு எதனா திட்டம், இதை பற்றி எதனா ஒரு கொள்கை. ஒரே ஒரு நீதியரசர் வந்து சூப்பராக ஒரு தீர்ப்பு ஒன்று வந்துச்சு, அது நிறைய பேர் பாடுறாங்க. அதாவது அப்பா அம்மாவை சரியாக பார்த்துக்கணும், சொத்து கட்டு கிடையாது, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாலும் அதை திருப்பி கேன்சல் பண்ணலாம். நிறைய பேர் கேன்சல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கந்தசாமின்னு ஒரு கலெக்டர் கூட அதை நிறைய பேருக்கு ரிவோக் பண்ணி கொடுத்தாரு. இந்த மாதிரி சொத்தெல்லாம் எழுதி வாங்கி 1% சரியான இது. அப்பா அம்மாவை கூட பார்த்துக்க முடியாத உனக்குலாம் எதுக்கு அப்பாவோட உழைப்பில் வந்த சொத்து? ஒரு அம்மான்றது உனக்கு உயிர் கொடுத்த ஒரு 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 உறவு, அது பார்த்துக்க முடியலன்னா நீ என்ன பிறப்பு? நீ இப்போ குரங்கு மிருகம்லாம் சேர்ந்து தானேயா இருக்குது, ஐந்தறிவு இருக்கிறது. உனக்கு அந்த எண்ணம் இல்லையா? சரி வெளிநாடு போயிட்டீங்க, வேலை இருக்குது, ஓகே புரிஞ்சுக்க முடியுது. உள்ளூர்லேயே இருந்துக்கிட்டு இருக்கிறீங்களா? இப்படி தனி குடும்பன்றது வேறு, கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்க்கறதுன்றது வேறு. அப்போ இதெல்லாம் வந்து இது மார்க்கு சம்மந்தமான விஷயமோ இல்லை அறிவு சம்மந்தமான விஷயம் இல்லை, இது வந்து அடிப்படை சம்மந்தமான விஷயம். இதெல்லாமும் வந்து நம்ம அரசாங்கத்துக்கும் சமுதாயத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குங்க. சமுதாய ரீதியாக இன்றைக்கி நிறைய சீர்கேடுகள், கலாச்சார பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் சரி செய்யும். மது அருந்துறது அப்படின்னா இந்த டாஸ்மாக் கடைக்கு பக்கத்தில் வீடு வச்சுருப்பாங்க, அவங்கள போயிட்டு சும்மா நீங்கள் மைக்கு போடுங்க, கண்ணிலேருந்து தண்ணி தான் வராது, அழுது செத்துருவாங்க. அதாவது அவங்க வீடுன்றதே இன்றைக்கி நரகமாக மாறி போயிருக்கும். அங்கேயே சாப்பிட்றது, அங்கேயே எல்லா வேலையும் பண்ணுறது, என்ன பாவம் பண்ணாங்க அவங்க? அவங்க ஒரு வீடு வச்சுருக்கிறாங்க, அந்த வீடு பக்கத்தில் அரசாங்கம் கடையை போய் போட்டதுனால இவ்வளோ பிரச்சனை. இது ஒரு சமுதாய சீர்கேடா இல்லையா? பொது இடத்துல எல்லா இடத்துலையும் பஸ் ஸ்டாண்டில் விழுந்து கிடக்குறாங்க, ரயில்வே ஸ்டேஷன் விழுந்து கிடக்குறாங்க, பல இடங்களில் விழுந்து. இது எப்போ சரி பண்ண போகிறீங்க? இது என்ன ஊழல்? இதெல்லாம் நம்ம நிறைய இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம பேசுறது கிடையாது. ஆமாம், ஆக்சுவலி நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். பார் லைசன்ஸ் ஏன் கொடுக்குது கவர்மெண்ட்? ஏன் அப்படின்னா குடிச்சிட்டு பஸ்ஸில் போகக்கூடாது, ட்ரெயினில் போகக்கூடாது, வண்டி ஓட்டக்கூடாது, இந்த மாதிரி பொது போக்குவரத்து பயன்படுத்தக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குது, பொது இடங்கள் இது பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குது. அப்புறம் பார் எதுக்கு பர்மிட் பண்ணுறீங்க? வெளியே அவன் குடிக்கிறதுனால நான் வெளியே போகிறான், வெளியே நீ கொடுக்கவே கூடாது, வாங்கிட்டு போய் வீட்டில் குடியில் தனியாக ரூம் போட்டு குடிச்சுக்க, அந்த மாதிரி அதை பண்ணிக்க அப்படின்னுட்டா பார் இவங்க ஒழிச்சாலே வந்து பாதி இடங்களில் பாதி இது குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. பாரை ஒழிச்சா பாதி இடத்துல பாதி குறைப்பீங்க, பாரில் குளிக்கிறது பூரா, அதாவது எப்படின்னா பூரா பேயே வெளில வந்துடும், வெளியே வந்து. அதாவதுங்க இது விஷயம் இருக்குது இல்லையா, குறிப்பாக இந்த பார் சம்மந்தமாக இது எடுத்தங்கவுத்தன்னு கவுக்க முடியாது, செய்ய முடியாது. அது மேபி என்னன்னா ஒரு சிஸ்டம் இவால்வ் பண்ணணும். மேபி போனவொன்னா உங்கள் ஐடி கார்டு கொடுக்கணும், டாஸ்மாகில் ஒரு ஐடி கார்டு ஒரு சில கவர்மெண்ட் வச்சிருக்க ஒரு லிமிட் இருக்க வேணும். பார்த்தோன்னா ஸ்கேனர் பண்ணோன்னா ஐயோ சார் உங்களுக்கு இல்லை சார், நீங்கள் கொஞ்சமாக சாப்பிட்டாலுமே பெருசாக கோளாறு கொடுப்பீங்க, கிளம்புங்க. ஒரு சிலர் பார்த்தோன்னா ஓகே ஒரு டீசென்ட் ஃபெலோ, டிசிப்ளினானவர். நிறைய நான் பேசுறது வந்து கொஞ்சம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா வரா மாதிரி இருக்கும். எல்லாம் ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். சின்ன பசங்களுக்கெல்லாம் அது வரக்கூடாது, கையில் கிடைக்கக்கூடாது, ஆனால் கிடைக்குது, யார் வேணால் போய் வாங்கலான்ற மாதிரி இருக்குது. என்ன ஒன்று என்னங்க, ஒரு 20% ஜனத்தொகை சாப்பிடுதுன்றாங்க, அது ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இல்லை. அப்போ 20% 25% கிட்ட அந்த பழக்கம் இருக்குன்னா எவ்வளோ கிட்னி இஸ் அட் ஸ்டேக்கு, எவ்வளோ லிவர் இஸ் அட் ஸ்டேக்கு, எவ்வளோ வாழ்க்கை, எவ்வளோ குடும்பம் பிரச்சனை இருக்குது. அப்போ அதில் எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்குது. அது இன்னும் இந்த சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டெல்லாம் வந்து அது வந்து ஒரு ஏதோ ஒரு அமைச்சர் போட்டு எதுவுமே பண்ணாத ஒரு பேர் தான் சமூக நலத்துறை. சமூகத்துக்கு நலனா அந்த துறை என்ன பண்ணுதுன்னா, எனக்கு தெரிஞ்சு கடைசியாக அந்த சத்துணவு போட்டாங்க அப்போது நூன் மில் ஸ்கீம், அதுக்கப்புறமா ஒன்று பெருசாலாம் அந்த டிபார்ட்மெண்ட்டில் எதுவும் பண்ணுற மாதிரி தெரியல. அந்த மாதிரி வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டை கொண்டு வந்து இது வந்து சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள இது பண்ணணும். ஃபஸ்ட்டு இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது குவாலிட்டி ஆஃப் லிக்கர். ரொம்ப மோசமாக இருக்குது, பண்ணுறதே தப்பு. அதனுடைய தன்மை ரொம்ப மோசமாக மட்டமாக கொடுக்குறது அதை விட மோசம். இது லேபு கீபு அப்படின்றதுலாம் இல்லை. நமக்கு தெரிஞ்சவர்களோ இல்லை நமக்கு பழக்கப்பட்டவர்களோ என்ன சொல்லுவாங்கன்னா, பெங்களூரில் நல்லா இருக்குது, ஆந்திராவில் நல்லா இருக்குது, பாண்டிச்சேரியில் இருக்குது, தமிழ்நாட்டில் ரொம்ப மட்டமாக இருக்குது சொல்லக்கூடிய வார்த்தை. ஃபஸ்ட்டு சரி செய்ய வேண்டியது ஒன்று, ரெண்டாவது சரி செய்ய வேண்டியது பில்லு, மூணாவது சரி செய்ய வேண்டியது அங்கே யாருன்னா வந்து அங்கே சாப்பிட்டுட்டு அங்கேயே பண்ணாங்கன்னா பச்சாதாபம் பார்க்காம நேரம் ஆகிட்டு போய் ஸ்டேஷனில் உட்கார வச்சணும்.
அடிக்கக்கூடாது, ஒன்றும் பண்ணக்கூடாது. ஒரு ரூமில் போட்டுட்டு அவங்கள வச்சுட்டு சாப்பாடை கொடுத்துட்டு 2 நாள் சரக்கு கட்டு. 2 நாள் என்ன கட்டு? சரக்கு கட்டு. இல்லை 1 வாரம் உனக்கு சரக்கு கிடையாது. மது அருந்துவோரும் மறுவாழ்வு திட்டம். நான் என்ன சொன்னேன்னா எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக வச்சுக்கோங்க. அவர்கிட்ட கேட்டப்பா என்ன எங்கே போகணுன்னா என்ன எது கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இவர் ஒரு பேர் இன்னார் பேர் சொல்லிட்டு ஸோ வந்து மது அருந்துட்டு அநாகரிகமாக ரோட்டில் படுத்து கிடக்கிறாரு, பக்கத்தில் இருக்கிறவங்க மேலே போய் வாந்தி எடுத்துட்டாரு, அதனால் இது வந்து நியூசன்ஸ் கேஸு. நாங்கள் நியூசன்ஸ் கேஸில் வந்து நாங்கள் வந்து 3 days வந்து நாங்கள் வந்து வச்சுக்குவோம். நேராக இட்டுன்னு போய் வச்சுட்டு சாப்பாடு கொடுங்க, தண்ணி கொடுங்க, பல்லு விளக்குறது பேஸ்ட்டெல்லாம் 3 நாள் கொடுத்துட்டு 3 நாள் குடிக்க விடாமல் பார்த்து கற்றுட்டோம். என்ன வேணால் பண்ணிட்டோம். அடுத்த முறை டிசிப்ளினாக நடந்துக்கலான்னா பாருங்கள். இது மாதிரி எதனா அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் இல்லை லேட்ரல் திங்கிங் எதனா பண்ணால் தான் இதை க்யூர் பண்ண முடியும். கத்துவாங்க அநேகமாக இந்த ஜெயிலெல்லாம் இந்த மிருகத்தை பிடிச்சி போட்டால் என்னெல்லாம் பண்ணும், ஊய் எல்லாம் வரும். ஊருக்கு வெளியில் எங்கன்னா ஒன்று பெருசாக கட்டி அந்த இடத்துல எதுவுமே வச்சுடுங்க. வீட்டிலேருந்து யாருன்னா வந்தால் பார்க்கலாம், பேசலாம். சாப்பாடு கொடுக்குறீங்களா கொடுங்க, சாப்பாடு கொடு, சிக்கன் கொடு, என்ன வீட்டு ஆகாரத்துலேருந்து கொடுங்க. பாருங்கள், ஜெயிலுக்கு இந்த பக்கம் இவர், ஜெயிலுக்கு அந்த பக்கம், அது ஜெயில் சொல்ல முடியாது. அது வந்து எப்படின்னா ஒரு 3 நாள் அவருக்கு டெஸ்டிங் டைம். கொரோனா டைம் லாக்டவுன். அழகான பேர் டாஸ்மாக் லாக்டவுன் இதுக்கு பேர். இந்த மாதிரி இந்த வம்பு இழுக்கிறது, அப்புறம் போலீஸையே போதையை போட்டு பேசுகிறவங்கலாம் இருக்கிறாங்க. அவங்களாம் 7 நாள் அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு தட்டை தூக்கி அடிக்கிறது. நான் என்ன சோறா இது, உப்பு இல்லை, ஓனரை கூப்பிடு பண்ணுறீங்கல்ல. ஓனர் நேராக ஃபோன் பண்ணி சார் போலீஸ் ஸ்டேஷனா சார், போலீஸ் ஸ்டேஷன் கூட இல்லை, இதுக்கு வேறு ஒரு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டே வைக்கணும். டிபார்ட்மெண்ட் ஆஃப் டாஸ்மாக் என்ஃபோர்ஸ்மெண்ட் கூட வச்சுக்காங்க, பேர் நல்லாயிருக்கும். வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஃபோன் பண்ணோன்னா பச்சை கலர் ட்ரெஸ்ஸு நேராக வந்தோன்னே ஐயா வாங்க ப்ளீஸ், இவர் தாங்க நேராக கொண்டு அவர் அடிப்பார் அதெல்லாம் அழகாக ஆள் அது மாதிரி போட்டுடணும். நல்லா இந்த பாரில் எப்படி இருப்பாங்க, நல்லா வாட்டர் சாட்டர் பவுன்சர்லாம் அழகாக பஸ்ஸுஸ்லாம் எவ்வளோ பெருசாக பார்த்தோன்னே ஏது இவர் அடித்தோ பயங்கரமாக அடிப்பாரோ அமைதியாக போயிடுவாங்க. நேராக சேட்டைக்கார தம்பியை கூப்பிட்டு போய் 7 நாளோ 3 நாளோ வச்சுட்டு பத்திரமா முடிஞ்சால் மரக்கறி சாப்பாடு போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் உப்பு காரம்லாம் கம்மி பண்ணிவிட்டு, ஏன்னா வயிறு புண்ணாகி போயிருக்கோம்ல குடிச்சு. அதனால் அந்த மாதிரி கீரை சாதம், அது உப்பு மிளகாலாம் இருக்கக்கூடாது. இது சாதமாக இது பசிக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். ருசிக்கு எதுவுமே கொடுக்காம தண்ணி சரக்கே ஒரு வாரம் கண்ணில் காட்டாமல் வச்சுட்டு வெளில விட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் ஐயோயோ குறையுதா இல்லையான்னு ஒண்டி பாருங்கள். ஆனால் இந்த நார்மலாக எல்லா கவர்மெண்ட்டும் பண்ணுற விஷயம், குடிக்கிறத குறைக்கணும்னா ரேட் ஏற்றிடணும்னு சொல்லிட்டு ரேட் ஏற்றிடுறேன். ரேட்டை ஏற்றி குடும்பத்தில் எரியிற அடுப்பில் தண்ணியை தூக்கி ஊற்றி விட்ருவோம். ஏதோ கொஞ்சமாக குடிச்சிட்டு வீட்டுக்கு எடுத்துன்னு போய் மிச்ச காசை கொடுப்பாங்க. ஏற்றி என்ன பண்ண போகிறீங்க? ஏற்றி வரியை சம்பாரித்து ஊர் பாவத்தை சம்பாதிக்க போகிறீங்களா? தொடர்ச்சி இந்த சிகரெட்டு மது போன்ற எல்லா விஷயங்களையுமே மத்திய அரசு தான் இட்ஸ் கால்ட் அஸ் சின் டேக்ஸ். சின் இதெல்லாம் மக்கள் செஞ்சால் சின்னு, அரசாங்கம் செஞ்சால் அது சின் இல்லை கெயின். இப்படி ஒரு விளக்கம் வச்சுருக்குறாங்க பாலிசி லெவலில். இந்த சின்டாக்ஸ் வந்து போடலாம், அதிகமாக வைக்கலாம், தப்பு இல்லை. பட் இது அநியாயத்துக்கு ஏற்றிட்டு போகிறாங்க. அது தீர்வாக இது வியாபாரத்தை பெருக்கிறதுக்கு பண்ணுற ஒரு வேலை, அல்ப வேலை. இதில் போலிகள் ஊடுருவதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆமாங்க, விலை ஜாஸ்தியாகவும் போலிகள் வரதான் செய்யும். இப்போ அதனுடைய கள்ளக்குறிச்சி விஷயம் நம்ம பார்த்துருந்தோம். அதனுடைய உற்பத்தி விலைலாம் 20 ரூபா தாண்டாதுன்றாங்க, 200 ரூபாய்க்கு விற்கிறீங்க. உற்பத்தி டிரான்ஸ்போர்ட்டு 20 ரூபா தாண்டாதுன்றாங்க, 200 ரூபா. எவ்வளோ லாபம்? ஒரு அளவில்லை. அவனே பாவம் புத்தி சுவாதீனம் இல்லாமல் அடிக்கடி குடிச்சிட்டு உடம்பை பார்த்துக்காம குடும்பத்தை பார்த்துக்காம நடுத்தரில் நடு ரோட்டில் விழுந்து வாழ்க்கையை எழுந்து மதியம் எழுந்து மானத்தை எழுந்து அப்படி ஒரு வாழ்க்கை. அவங்ககிட்ட 200 ரூபா வாங்கி எக்ஸ்ட்ரா வாங்கி இந்த மாதிரி பண்ணுறீங்களே, என்ன இது வேணும்? ஒரு கோட்பாடு சித்தாந்தம் கேட்டால் அந்த வருவாய் இல்லைன்னா நாங்கள் ஒன்றும் பிச்சை எடுப்பு போகணும். இப்போ கடன் வாங்குறீங்க. இது மது வந்து ஒரு பெரிய பிரச்சனைங்க. மதுவை கையாளுறதுக்கு ஒரு தகுதி இருக்கணும், ஒரு தராதரம் இருக்கணும். எல்லார் கையிலையும் மது போகக்கூடாது. என்ன இப்படி சொல்கிறேன்? அதுக்குன்னா அதுக்கு ஆமாம், வெள்ளைக்காரன் போய் பாருங்கள், அழகாக கிளாஸில் போச்சு சேர்ஸ் நல்லா கோட் சூட்லாம் போட்டுன்னு ஜம்முன்னு கால் மேலே கால் போட்டுன்னு சாப்பிட்டு. ஜப்பானில் போய் பாருங்கள், சாப்பாடு கூட சேர்த்து சாப்பிடுவாங்க. கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு சாப்பாடோடு சேர்த்து சாப்பிட்டு போய் படுத்துருவாங்க. காலைல 6-4 மணிக்கெலாம் ஏஞ்ச் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி யோகா பண்ணி ஆர்மியில் கூட தான் சாப்பிட்றாங்க. ராணுவத்தில் சாப்பிட்றாங்க. ராணுவத்தில்னா குடிச்சிட்டு கன் எத்தனையானா ஒரு சிப்பாய் நீ தானே என்ன வேலை அது பண்ணி இது பண்ண சுட்டுட்டா இப்போ ஒன்று அப்படி யாரா பண்ணுறாங்களா ராணுவத்தில்? அப்போ யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும், எந்த அளவில் கொடுக்கணுன்ட்டு ஒரு கணக்கு இருக்குது, கண்ணியம் இருக்காது. சும்மா இருக்குன்னு கூட இப்போ பைபிளில் கூட தான் நம்ம வைன் பற்றி படிச்சிருக்கோம். ஷுட் நோ ஹவு டு ஹேண்டில் இட்.
அதே மாதிரி குடிக்கிறவங்க எல்லாரும் தப்பானவங்கன்னு ஒரு பார்வை இருக்குது. ம். அது புரிதல் கம்மியாக இருந்தால் அப்படி தான் இருக்கும். பீப்புள் who handle their glasses they should know how to handle it. சரியாக ஹேண்டில் பண்ண தரலாம், அது பிரச்சனை. ஒருத்தர் மது அருந்ததுனால அவர் மட்டமானவர், மது அருந்தாதவர் யோகிய புருஷர் அப்படி கிடையாது. அதை அருந்தியோ அருந்தாமலோ நீ எப்படி நடந்துக்கிறோன்றது தான் முக்கியம். ஒரு சிலர் குடிக்காமலே குடிச்சா மாதிரி நடிப்பாங்க, நடப்பாங்க. அதை எடுத்துகிட்டு போய் எதில் சேர்க்கறது? இதெல்லாம் பிரச்சனைங்க. இது வந்து இந்த ஆட்சி வரவங்களுக்கு இந்த விஷயத்தில் இதை கூர்ந்து கவனிக்கணுன்றதுனால தான் நம்ம இதை பற்றி இவ்வளோ நேரம் பேச. மது, கஞ்சா, அதுக்கப்புறமா சட்டம் ஒழுங்கு சார்ந்த விஷயங்கள். அது சட்டம் ஒழுங்கு வந்து காவல்துறையில் ஈரல் கெட்டு போச்சுன்னு சொல்லி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சமீபத்தில் கூட வந்து ராயபுரம் தொகுதி வேட்பாளர் மனோ வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. இப்போ தேர்தலெலாம் முடிஞ்சதுக்கு பிறகு இங்கே வந்து வெறும் கட்ட பஞ்சாயத்து, நில மோசடி, போலீஸ் வந்து எதுவுமே பண்ண மாட்டேங்குது, காவல்துறையோட ஈரல் வந்து கெட்டு போயிருக்குன்ற மாதிரி. ஸோ இப்போ காவல்துறை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, காவல்துறை வந்து சரியாக பண்ணலை. அமைச்சர் யூடி சிங் புகாரில் நேற்று ஒரு போலீஸ்காரர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க பீச்சில். எப்படி இருக்குது பாருங்க, இது போலீஸ்காரரே ஈவ்டீசிங் பண்ணுறாரு. திருவண்ணாமலையில் ஒரு 2 பேர் கண்டினியூஸான விஷயங்கள் காவல்துறையில் இதெல்லாம் நடக்குதுல்ல. அதை இல்லை, காவல்துறையில் இது மாதிரி மாட்டுறாங்கன்னா ஆக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக எடுக்கணும். அதாவது நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இருக்கோம், நம்பனா நமக்கு யாரும் துணையே வரமாட்டாங்க, நமக்கு சாதா மக்களை விட நமக்கு பிரச்சனை ஜாஸ்தின்றதை அவங்களுக்கு புரிய வைக்கணும், அதை உணர்த்தணும். அந்த மாதிரி பண்ணால் தான் அதுக்கெல்லாம் தீர்வு. அப்புறம் இன்னொன்று என்ன சொன்னால், இந்த நிலத்தகராறு, ரியல் எஸ்டேட்டு, ஒரு சில அமைச்சர்கள் பேர் எல்லாமே வந்து உதாரணத்துக்கு ஒரு சேகர்பாபு அவர்களும் ராயபுரம் மனமும் கிட்டத்தட்ட குடிமிப்பிடி சண்டையாக இருக்குது. அதிமுக வேட்பாளருக்கும் திமுக வேட்பாளருக்கும் இந்த இந்த நிலம்லாம் நிறைய வந்து இவர் கையகப்படுத்துகிறாரு, இவர் மிரட்டுறாங்க, உருட்டுறாங்க. இதெல்லாம் வந்து காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கல, போய் சொன்னாலும் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க அப்படின்றாங்க. ஸோ அப்போது ஒரு பெரிய இடத்துல இருக்கிறார், அவர் மேலே புகார் சொன்னால் நடவடிக்கை எடுக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. எஃப்ஐஆர்ன்றது போட்டணும். எனக்கு தெரிஞ்சு இவர் அவர் மேலே கொடுத்தாலும் சரி, அவர் இவர் மேலே கொடுத்தாலும் எஃப்ஐஆர் போட்டுட்டு பதியப்பட்டு சட்டத்துக்கு முன்னாடி கோர்ட்டுக்கு. இப்போ காவல்துறை வந்து அவங்களோட வேலைகளை நிறைய இடத்துல சரியாக செய்யலைன்றத ஒரு பேசுபொருளாக இருக்குது. இறுதியாக ஒரு கேள்வி. பல கட்சிகள் வந்து பார்க்க முடியுது, அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் கட்சியோட முக்கியமான வேட்பாளர்கள்லாம் கூப்பிட்டு டிஸ்கஷன் பண்ணுறது. தாவைக்கும் அது பண்ணது. ரெசார்ட்லலாம் வந்து கூப்பிட்டு வச்சு இது பண்ணுறதுக்கு ரெசார்ட்டெல்லாம் விசாரிச்சாங்க, ரெசார்ட் கிடைக்கல அவங்களுக்குன்ற மாதிரி செய்திகள்லாம் பார்க்க முடியுது. நீங்கள் அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அதாவது எம்எல்ஏ ஜெயிக்கும் போது ஒரு 12 மணி 1 மணிக்கு மேலே தெரியும் என்ன ஏதுன்னு. அப்போ பண்ண வேண்டிய அவங்க முன்கூட்டியே ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏன் நிறைய பேருக்கு இன்ஜினியரிங் காலேஜெலாம் இருக்குது அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு. பனையூரே பெரிய பில்டிங் தானே, பனையூர் கட்சி அலுவலகமே ஒரு 500 பேர் உட்காரலாமே. ஏன் வீட்டில் கூப்பிட்டு உட்கார வச்சுக்க வேண்டியது தானே? எதுக்கு ரெசார்ட்டு? வீடுனா இன்னும் பாதுகாப்பாக இருப்பாங்க இல்லையா? பெரிய செவ்வறு வேறு, ஐயா செக்யூரிட்டி வேறு இருக்குது. ஆமாம், வைப்ளஸ் செக்யூரிட்டி இருக்குது, பெரிய ஒரு 20 அடி கேட்டு தாண்ட முடியாது சீக்கிரத்தில், சிசிடிவி கேமராலாம் இருக்கும், தப்பிச்சு ஓட முடியாது. அதனால் வீட்டிலே வச்சுக்கலாம். இந்த ஹோட்டலுக்கு கூப்பிட்டு இறந்தவங்கள பார்க்குறது, கடைசியில் ரெசார்ட் அரசியல் அளவுக்கு இவரும் போயிட்டேன். எனக்கு என்னென்னா, தேவை இருந்து ரெசார்ட் புக் பண்ணால் பரவாயில்ல, இல்லை ஒன்று பண்ணுங்க, வெற்றியோ தோல்வியோ எல்லாம் ரெசார்ட்டில் வந்துட்டு ஜாலியாக இருந்துட்டு போங்க, இன்விடேஷன் அப்படி கூட ஒரு 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 தேர்தல் முடியுது, ஒரு சந்தோஷத்தில் ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி கூட நடத்தலாம். பட்டு தெரியல, அவங்க நம்புகிறாங்க, ஒரு 70-80 எம்எல்ஏ வருவாங்க நம்புகிறாங்க. 98லேருந்து 120 வரைக்கும் வரும்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் நம்பிக்கை தான் வாழ்க்கை. அதானே 41% வாங்குவாருன்னு சொல்லிட்டு ஒரு தங்க விளம்பரத்துலலாம் வருது இல்லை, நம்பிக்கை தானே வாழ்க்கை, அதானே எல்லாமே. நம்பிட்டோம், நாளைக்கு காலைல 8 மணி வரலாம் நம்புறவங்க நம்பலாம், அதுக்கு மேலே பார்க்கணும். இல்லை, இந்த சாம்பிள் ஸ்பேஸ் ஒரு நம்பர்ஸ் இருக்குல்ல, இப்போ ஏற்கனவே 4.3 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. ஒட்டு மொத்தமான இந்த எக்ஸிட் போல்ஸோட சாம்பிள் ஸ்பேஸை 4 லட்சத்தை தாண்டுற மாதிரி தெரியல பல இடங்களில். அப்போது இது எப்படி ஒரு ஆக்சுவல்ஸோட ரிஃப்ளெக்ட் ஆகும்னு ஒரு கேள்வி இருக்குது. இல்லை, நிறைய வாட்டி எக்ஸிட் போல் தப்பாக போயிருக்கு. எக்ஸிட் போல் மீது பெரிய நம்பிக்கை என்பதெல்லாம் இல்லை, குறைஞ்சிக்கிட்டே வருது. தப்பாக சொல்கிறது, ஒன்று சொல்கிறது. நாளைக்கு எக்ஸிட் போல் ஒரு 4 நாள் 5 நாள் பேசு பொருள், அவ்வளோதான். நாளைக்கு காலைல 8 மணிக்கு மேலே எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ஓகே, எக்ஸிட் போல் இப்படி வந்துச்சு, ஒரிஜினல் போல் இப்படி வந்திருக்குன்னு எக்ஸிட் போல் இறந்துடும், ஒரிஜினல் போல் நின்றுடும், அவ்வளோதான். அதை தாண்டி அதில் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அது எனக்கு தெரிஞ்சு எக்ஸிட் போலோட அந்த வேலிடிட்டி பீரியடு இன்றைக்கி நைட்டோட முடியுது. அதனால் கடந்து போக வேண்டியது அதெல்லாம். இவ்வளோ நேரம் உங்களோட பொண்ணான நேரத்தை எங்களோட பகிர்ந்து. தேங்க்யூ. நன்றி.